ஹலோ எவ்ரிவன், ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் நவீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்எஸ் ஃபில்டர் ப்ரெஸ்ஸு. நான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு 24 இன்ச்சு பிளேட்டோட ஃபில்டர் ப்ரெஸ்ஸு எஸ்எஸ்ஸில் பண்ணி நம்ம வந்து கொல்லம் சைடில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போது இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனு இந்த ஃபில்டர் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா கம்ப்ளீட்லி மோடிஃபைடு எஸ்எஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிளேட் எஸ்எஸ்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெச்சர் வந்து எம்எஸ்ல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரெஸ்ஸே எஸ்எஸ் தான். நம்மளுக்கு டைபார்ல இருந்து ஃபிக்ஸ் ரேட்டில் இருந்து ஸ்லைட் ரேட்டில் இருந்து மூவபிள் ரேட்டில் இருந்து அதே மாதிரி பம்பு, ட்ரே, லேண்ட்ரு, ரோட்ரு முதல் கொண்டு எல்லாமே நம்ம எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ப்ரெஸ்ஸு வந்து கஸ்டமைஸ்டு. இந்த ப்ரெஸ்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு வேண்டி நம்ம சப்ளை பண்ணுறோம். அவங்க ஏன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆயில் வந்து பண்ணுறாங்க, அந்த ஆயில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால ஃபுல் ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காகவே அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எஸ்எஸ் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து 20 டன் சிலிண்டரு ஹேண்ட் ஹைட்ராலிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு இருக்கிற பிளேட்டோட கெப்பாசிட்டி கம்மிங்கிறதுனால 15 பிளேட்டுங்கிறதுனால நம்ம எலக்ட்ரோ ஹைட்ராலிக் ப்ரொவைட் பண்ணல, ஹேண்ட் ஹைட்ராலிக் தான் கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிலிண்டரு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது இப்போ யூஸ் பண்ணாத ஒரு ஆள் கூட இந்த சிலிண்டரை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஓவர் ஸ்டோக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதோட டிசைனே அந்த மாதிரி தான். அதே மாதிரி இது எடிபிள் ஆயில் ஃபில்ட்ரேஷனுக்காக போகுது. நம்மளுக்கு கோகனட் ஆயிலேருந்து, மஸ்டர்ட் ஆயிலேருந்து, சீசம் ஆயிலேருந்து நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடிபி எஸ்டிபிக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது நார்மலாக உங்களுக்கு 3 விதமான பிளேட்டு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக இப்போ எஸ்எஸ் பிளேட் பார்க்குறீங்க, பிபி பிளேட் பார்க்குறீங்க, காஸ்டின் பிளேட் பார்க்குறீங்க. பிபி பிளேட்லாம் மன்ஸ் உடஞ்சி போச்சு, அதில் ஹேண்டில் உடஞ்சி போச்சுன்னா இல்லை ஏதாவது பிரேக்கேஜ் ஆச்சுனாலோ அதை எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் புது பிளேட் தான் வாங்கி ஆகும். அதே மாதிரி காஸ்டின் பிளேட்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பிளேட்டோட பிளேட்டாக உரசும் போது அதோட அயன் கண்டென்ட்டு கம்ப்ளீட்டாக எடிபிள் ஆயிலில் மிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பிளேட் உடஞ்சி போச்சுனாலும் அது வேஸ்ட்டு தான். இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து எஃப்எஸ்எஸ்சிலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஃபுட்டில் தான் இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. இப்போது அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டை வந்து ரெடி பண்ணுது. அதனால் உங்களுக்கு தாராளமாக இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இன்னொன்று என்னன்னா இதோட மெட்டீரியலு, வெயிட்டு, இதோட லுக்கு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ரீசேல் வேல்யூங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை வந்து தனியாக நான் யூஸே பண்ணலப்பா, நான் கொண்டு போய் ஸ்கிராப்பில் போடுறேன் அப்படின்னாலும் அதோட யூசேஜ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக மென்ஷன் ஆகும். இப்போ இது ஒரு டெமோ பீஸுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இனியும் அந்த கம்பெனிக்கு 4 ப்ரெஸ் நாம் பண்ணி கொடுக்கறதா இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஆயிலில் நான் தரத்தை மட்டும்தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க நான் கோல்டில் அதை பண்ணுறேன், இல்லை நான் இதில் தான் இந்த மெட்டீரியல் ஃபஸ்ட் கிரேட் மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் தரத்தை பார்க்குறவங்க, நீங்கள் ஃபில்டர்லேயும் தரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அந்த குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுப்போம். இதில் என்னென்னா நீங்கள் ப்ரைஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது. நீங்கள் ப்ரைஸ் எனக்கு விஷயம் கிடையாது, எனக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைஸை பார்க்காதீங்க, ரொம்ப தரமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்ட் இருந்தது இதில் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கறதா இருக்கும். இப்போ இந்த ப்ரெஸ் எங்கே போகுது, எங்கே ரன் ஆகுது என்னங்கிறது இதோட கமிஷனிங் வரும்போது அந்த கம்பெனி பேரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ண மாட்டோம். இந்த கம்பெனிக்கு போய் டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கமிஷனிங் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 385, அதாவது 14 இன்ச்சு பிளேட்லேருந்து 36,600 பிளேட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு வேணாலும் நம்ம எவ்வளோ பெரிய இப்போ நம்மளுக்கு இது 2வது லிமிடெட் கம்பெனி மேரிகோ முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு லிமிடெட் கம்பெனி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த கம்பெனியும் நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால தான் நம்ம ரொம்ப வேலைப்பாடுகள் ஜாஸ்திங்கிறனால நம்மளால் அடிக்கடி இது பண்ண முடியறதில்ல, வீடியோ அப்லோட் பண்ண முடியறதில்ல. உங்களுக்கு இப்போ ஃபில்டர் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, எஸ்எஸ்ல டேங்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது மெட்டீரியலாக இருக்கட்டும், வேறு எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு எஸ்எஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். இனியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டரி செக்குன்றீங்க, மர செக்குன்றீங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல வருதுன்றீங்க, கீழே கியர் பாக்ஸ் மட்டும்தான் எம்எஸ்ன்றீங்க. எக்ஸ்பலர் யாருக்காவது எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பலரும் நாம் எஸ்எஸ்ல பண்ணி கொடுக்க ரெடி. அதுவும் நம்ம செஞ்சு தருவோம். தாராளமாக நீங்கள் ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் அணுகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது புரியல,
இடிபி எஸ்டிபி இப்போ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடுல இருந்து திருப்பூர்ல இருந்து எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சைடும் வந்து இடிபி எஸ்டிபி வந்து கம்பல்சரி பண்ணுன்றாங்க. இப்போ இதை பார்க்குற ஏதாவது ஹாஸ்பிட்டல், ரிசார்ட்டு இல்லை இந்த மாதிரி இப்போ டை மேக்கிங்கு இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இடிபி எஸ்டிபி சர்வீஸாக இருக்கட்டும், ஸ்பேர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு புது ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா ஆர்டரும் நம்ம எடுத்து பண்ணி கொடுக்குறோம். ட்ரெயின் ட்ராப்பில் இருந்து ஃபில்டர் கிளாத்தில் பம்பு முதல் கொண்டு எல்லாமே இடிபி எஸ்டிபிக்கு சப்ளை பண்ணுறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா 9944804892 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7339654892 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கம்பெனி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்கோ நம்பர் 16 இந்த ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலும் நம்ம வெப்சைட்டில் சர்ச் பண்ணாலும் மேப் முதல் கொண்டு அட்ரஸில் இருந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எனி டைம் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும், இப்போ நம்மக்கிட்ட பொருளே வாங்கலை, எனக்கு இந்த பொருளை பற்றி தெரியணும், நான் 2 கம்பெனியோட கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கூப்பிடலாம். நாம் வந்து இதுக்கான விரிவான விளக்கத்தை வந்து கொடுப்போம். நன்றி, தேங்க்யூ.